நல்லா அமைதியாக வந்து யாருமே இல்லாத பிளாட்ஃபார்ம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் நம்ம வண்டிக்கானது. அப்படியே வந்து அருமையாக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் மக்களே, ஒருத்தராவது இருக்காங்க. நான் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அங்கே யாருமே இல்லைங்க. நம்ம மட்டும் தான் இங்கே நின்றுட்டு இருக்கோம். இன்னைக்கு டேட் நவம்பர் 17, 2025 திங்கக்கிழமைங்க. ஸோ வந்து இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தென்கோடி முனையான கன்னியாகுமரியில் இருக்கோம். இங்கே நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா ஃப்ரெஞ்சு கலாச்சாரம் இருந்த பாண்டிச்சேரிக்கு ட்ராவல் பண்ண போகிறோங்க. உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரெயின் அப்படின்ட்டு. எஸ் மக்களே, வீக்லி எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரியிலிருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் நடக்கக்கூடிய வீக்லி எக்ஸ்பிரஸ். ஆல்ரெடி அந்த வண்டியில் வந்து நம்ம LHP ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி போய் நம்ம பல் பாயிண்ட் வந்து அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வண்டியில் ரொம்ப நாளாக LHP ட்ராவல் பண்ணணும் நானும் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த பிளான் வந்து இன்னைக்கு வந்துட்டு நிறைவேற போகுது. ஸோ வெல்கம் பேக் டு மதன் சேனி மக்களே. என் கூட நீங்கள் ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி தயாராங்க. இப்போ வாங்க மக்களே, அப்படியே இந்த பியூட்டிஃபுல்லான கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படியே நம்ம பயணத்தை அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல வெயிலும் அடிக்குது, அதே சமயம் மழையும் வர மாதிரி இருக்குது. மழை வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும், ஏன்னா வெயில் போட்டு வாட்டி வதைக்குது மக்களே. சரி வாங்க அப்படி நம்ம வந்து ஸ்டேஷனுக்குள்ளே போயிடலாம். மணி வந்து இப்போ வந்து மதியம் 1:15 ஆகுதுங்க. இன்னும் நம்ம வண்டி எடுக்க கரெக்டாக 1 மணி நேரம் இருக்குது. ஸோ இப்போ வந்து கூட்டம் வந்து பெரிய அளவில் இருந்த மாதிரி இல்லைங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டிமாண்டிங் வந்து கொஞ்சம் கம்மி தான் மக்களே. கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி ரீடெவலப்மெண்ட் ஒர்க்லாம் பயங்கரமாக போயிட்டு நினைக்கிற மக்களே. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்கன்னு. என்ன கட்ட போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை வந்து முன்னாடி என்ட்ரன்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதான் வந்து கன்னியாகுமரி என்ட்ரன்ஸ். ஸோ அப்படியே வந்து உள்ளே போவோமா. நம்ம வண்டி வந்து பிளாட்ஃபார்ம் 2 இருந்து எனக்கு டிபார்ட் ஆக போகுதுங்க. 2:15 டிபார்ட் ஆகும். இது வந்து 5th and 4th பிளாட்ஃபார்மு. ஸோ நம்ம பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அதோ இங்கே போட்டுருக்காங்க பாருங்கள், ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டு செகண்ட் பிளாட்ஃபார்ம்ட்டு. செகண்ட் பிளாட்ஃபார்ம் தான் வண்டி நிற்குது, ரெடியாக தாங்க நின்றுட்டு இருக்கு. எல்லாமே உங்களுக்கு லோக்கோலாம் வந்து கப்பல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே வந்துட்டு கோச் பொசிஷன் எல்லாமே பார்த்துட்டு அப்படியே முன்னாடி போய் லோக்கோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கோச்சுக்கு போகலாம். ஓகேவா. கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷனில் நான் எப்போ வந்தாலும் சொல்கிறது, இந்த பிளாட்ஃபார்மில் அப்படியே லைனாக பார்த்தீங்கன்னா மரங்கள் வந்து அப்படியே லைனாக இருக்குங்க. காற்று அப்படியே ஜிகுன்னு வீசும். அப்படியே நம்ம நடந்து நம்ம வண்டிக்கிட்ட வந்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடியே போர்டு வச்சிருப்பாங்க, புதுச்சேரி கன்னியாகுமரி அண்ட் விழுப்புரம் கரக்பூர்னு. எஸ் மக்களே, ரேக் ஷேரிங் வந்து இந்த வண்டிக்கு வந்துட்டு விழுப்புரம் கரக்பூர் வண்டி கூட வந்துட்டு ரேக் ஷேரிங் பண்ணுங்க. இப்போ வந்து அன்ரிசர்வ்ல இருக்கும். எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்களேன். இங்கேருந்து கிளம்பும்போது வண்டி வந்து செம காலியாக போகும்னு நினைக்கிறேன். மண்டே இல்லைங்களா. ஸோ வந்து பெருசாக கூட்டம் வந்து இருக்காது. வந்து பின்னாடி இருக்கக்கூடிய அன்ரிசர்வ்லேயே கூட்டம் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா முன்னாடிலாம் சுத்தமாகவே இருக்காதுங்க. நம்ம கன்னியாகுமரி புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் உடைய மொத்த கோச் காம்போசிஷன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு SLRடிங்க, 4 அன்ரிசர்வ்ட் இருக்குது, 9 ஸ்லீப்பர் கிளாஸ், 2 தேர்ட் AC, ஒரு ஃபர்ஸ்ட் AC, அது போக ஒரு ஜென்ரேட்டர் காருங்க. இதுதான் நம்ம கன்னியாகுமரி புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் உடைய ஃபுல் கோச் காம்போசிஷன். கொஞ்சம் வந்து குட்டி வண்டி தான் மக்களே, ஒரு 17 பெட்டியோ 18 பெட்டியோ தாங்க இருக்குது மொத்தமாகவே. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிளாட்ஃபார்மில் ஏதோ உங்களுக்கு வந்துட்டு ரீடெவலப்மெண்ட் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து எல்லா ஸ்டேஷன்லையும் நிறைய ஸ்டேஷனில் நம்ம வந்து பார்த்துட்டே தான் இருக்கும். ரீடெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து நாங்கள் நடக்கிறதுக்கும் கொஞ்சம் வந்து அந்த ஏரியா வந்து புழங்குறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்ட் தென் கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ கட்டி முடிச்சதுக்கப்புறம் சீரியஸாக சூப்பராகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்கேன். எதுக்குன்னா நமக்கு வந்து லோகோ அப்படியே பார்த்துலாம் என்ன லோகோ போட்டிருக்காங்கன்னு. நமக்கு வந்து இன்னைக்கு கன்னியாகுமரியிலேருந்து புல் பண்ண போகிற லோகோ பார்த்துட்டிங்கன்னா விஜயவாடா ஷெட்டுடைய வேப் 7 தாங்க வந்து புல் பண்ண போகுது. இந்த லோகோ வந்துட்டு ஐ திங்க் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு திருச்சி வரைக்கும் தான், சாரி விழுப்புரம் வரைக்கும் நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு இந்த வண்டிக்கு வந்து லோகோ ரிவர்சல் இருக்குது. மேபி அங்கே போயிட்டு லோகோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. அப்படியே லோகோவை பார்த்துட்டு அப்படியே முன்னாடி இருக்கிற அன்ரிசர் கூட்டத்தை பார்க்கலாம் தான். இங்கே பாருங்கள், இன்னும் ஜன்னலே ஓப்பன் பண்ணல, யாருமே வந்து உள்ளே இல்லைங்க இந்த அன்ரிசர் கம்பார்ட்மெண்ட்டில். ஸோ பார்த்துக்கோங்க மக்களே, இப்படி தான் இருக்குது. கன்னியாகுமரிலாம் வந்து போட் பண்ணால் இந்த வண்டியில் வந்து ஈஸியாக எனக்கு கன்னியாகுமரி மட்டும் இல்லை, திருநெல்வேலியிலே ஈஸியாக வந்து சீட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து ஃப்ரீயாக போகுதுங்க. நம்ம கன்னியாகுமரி புதுச்சேரி எக்ஸ்பிரஸில் நமக்கு வந்து கிடச்சிருக்க கோச் வந்துட்டு இதோ இந்த S8 தாங்க. நமக்கான கோச் மட்டும் போர்டிலிருந்து உங்களுக்கு இந்த S8ங்கிற நம்பர்லேருந்து எல்லாமே வந்து பழசாக மாதிரி இருக்குங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புது கோச் புது போர்டு கொடுத்துருக்காங்க. 2019 வந்து நம்ம கோச் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பட்ட கோச் மக்களே. ஸோ அப்படியே சீட்டு வந்து உள்ளே போய் பார்த்துடலாமா. டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்களா என்னது? ஓகே, ஓப்பனில் தான் இருக்குது. அப்படியே உள்ளே ஏறி நம்ம சீட்டை பார்த்துருவோமா. என்ன சீட்னு கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், வழக்கம் போல் நமக்கு டிமாண்டான வண்டியிலே நமக்கு சைடில் ஒரு எப்போ லக்கில் விழுகுது. இந்த வண்டி சும்மா காலியாக போகுது. சும்மா ஒரு ஃப்ளூக்கில் கொடுத்தேன் சைடில் ஒரு விழுமான்ட்டு, ஆனால் விழுந்துருச்சு. சீட் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே இந்த 15ஆம் நம்பர் சீட் தாங்க. எப்போவுமே நமக்கு வந்து இந்த 15 அப்படின்னா அந்த 7ஆம் நம்பர், இது 2 தான் மாற்றி விழுந்துக்கிட்டு இருக்குது. இந்த சீட்டில் தான் நம்ம வந்துட்டு நம்ம கன்னியாகுமரியிலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் ஃபுல்லாக வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இன்னும் நம்ம கோச்சில் ஒருத்தர் கூட ஏறலாங்க. எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்களேன் கோச். ட்ரெயின் எடுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் 25 நிமிஷம் இருக்குதுங்க. ஸோ வந்துட்டு இப்போ தான் வந்து நம்ம கோச்சில் வந்து லைட்டு ஃபேனு எல்லாமே வந்து ஆன் பண்ணி விட்டு போயிருக்காங்க. நான் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா பயங்கரமாக ஹீட்டு வந்து மேலேருந்து உள்ளே வந்து இறங்குது. அதனால் ஃபேனை வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டேன். வண்டி கிளம்புனதுக்கப்புறம் எனக்கு ஜன்னலாக திறந்து சொல்லி வெளியிலேருந்து உள்ளே வரும் இல்லையா காற்று, அந்த காற்றே கோச் வந்து அப்படி லைட்டாக கூல் பண்ணி விட்டோம். கரெக்டாக வந்து 2:15 மணி 2:15 வந்து நம்ம வந்து கன்னியாகுமரியிலேருந்து வந்து டிபார்ட் ஆகி வெளியே வந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் பிளாட்ஃபார்மில் பாருங்கள், வழியனுப்ப கூட வந்து 2 பேர் தாங்க நின்றுட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து வண்டி வந்து அவ்வளோ ஃப்ரீயாக போயிட்டு இருக்கு. வண்டி கிளம்புனதுக்கப்புறம் கூட நம்ம கோச்சுக்குள்ளே காட்டுறேன் பார்த்துக்கோங்க எவ்வளோ பேர்னு.
இந்த இடத்துல இந்த 15ஆம் நம்பர் சீட்டில் மட்டும் ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பான். அது வேறு யாரும் இல்லை, நான் தான். மற்ற எல்லாமே சீட்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்படியே ஜாலியாக நம்ம பயணத்தை நம்ம வந்து கன்னியாகுமரியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம உள்ளே என்ட்ராம்போது வெயில் அடிச்சுது. இப்போ வந்து நல்லா மழை பெய்கிற மாதிரி ஒரு மாதிரி மோடமாக இருக்குதுங்க, அருமையாக இருக்குது. காற்றுமே வந்து லைட்டாக வந்து சில்லுன்னு வீசிட்டு இருக்குது. அங்கே நிற்கிறது வந்துட்டு நாகர்கோயிலேருந்து தாம்பரம் வரைக்கும் போகக்கூடிய வண்டிங்க. அதோட ரேக்கை வந்து உங்களுக்கு கன்னியாகுமரியில் நிறுத்தி வச்சிருக்காங்க. அங்கே வந்து ஐ திங்க் வந்து இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். மெயின்டெனன்ஸ் முடிச்சு அதுக்கப்புறம் வந்து வண்டி வந்து இங்கே வந்து நின்றுட்டு இருக்கு. கன்னியாகுமரி தாண்டோன்னு நம்ம வந்து ஒரு டீப் கேர்வுங்க, ரைட் சைடு ஒரு நல்ல ஒரு கேர்வ் எடுத்து நம்ம வந்து போயிட்டு இருக்கோங்க. நம்ம கன்னியாகுமரி புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் உடைய ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 16862ங்க. இதான் இந்த மாதிரி ட்ரெயின் நம்பர். இதுவே அங்கிருந்து வரும்போது 16861 அப்படிங்கிற நம்பர் வந்து ரன் ஆகும் மக்களே. உங்களுக்கு இங்கே கன்னியாகுமரியில் வந்துட்டு இப்போ 2:15 மதியம் கிளம்பிச்சுங்களா, அடுத்த நாள் காலையில் 4:45 டைமிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து புதுச்சேரி கொண்டு ரீச் பண்ணிடுவாங்க. நமக்கு நடுவில் எவ்வளோ கிலோமீட்டர்னா 700 கிலோமீட்டர் வந்து இந்த வண்டி வந்து கவர் பண்ணுதுங்க. என்னடா கன்னியாகுமரியிலிருந்து புதுச்சேரிக்கு 700 கிலோமீட்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது. ஆனால் இந்த வண்டி போகக்கூடிய ரூட் வந்து கொஞ்சம் வந்து சுற்றி போகிற மாதிரி போகும். அதனால வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகிற ட்ரெயின் மாதிரி தாங்க இருக்கும். வண்டி கிளம்பணுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து 110 வந்து போச்சுங்க. இப்போ தான் வந்து உங்களுக்கு நாகர்கோயில் கிட்ட நம்ம வந்து வந்ததுனால அப்படியே ஸ்பீடு வந்து லைட்டாக வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. 90 km/h வந்து போயிட்டு இருக்குதுங்க. நம்ம அப்படியே வந்துட்டு நாகர்கோயில் ஜங்ஷன் வந்து என்ட்ராக போகிறோம். என்ன மாதிரி வியூன்னு பாருங்கள் மக்களே, சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. இப்போ தான் வந்து நாற்று வந்து நட்டுருப்பாங்க போல். உங்களுக்கு மணி வந்து இப்போ ஒரு 2:45 ஆகுது. இந்த டைமிங்கில் பார்க்குறக்கு கூட அவ்வளோ அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குதுங்க. நல்ல ஸ்லோவாக வந்து நம்ம நாகர்கோயில் ஜங்ஷனுக்குள்ளே வந்துட்டு அரைவ் ஆகிட்டு இருக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் தான் அரைவ் ஆகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நாகர்கோயில் ஜங்ஷன் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போர்டு நல்லா புத்தம் புதுசாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க போல். அப்படியே புதுசாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. கரெக்டாக வந்து நம்ம ஆன் டைமுக்கு நம்ம வந்து 2:35 நம்ம வந்து ஜங்ஷனுக்குள்ள வந்து அரைவ் ஆகிட்டு இருக்கோங்க. கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் வந்து கூட்டம் வந்து இல்லைங்க, ஒரு ஆவரேஜான ஒரு கூட்டம் தான் இருக்குது. நாகர்கோயில் ஜங்ஷனில் வந்துட்டு நமக்கு ஒரு 5 நிமிஷம் ஹால்ட் இருக்குதுங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கூட்டம் யாருமே இல்லை. நம்ம வந்து வாட்டர் பாட்டில் வாங்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்துருக்காங்க கடைக்கு. வழக்கம் போல் கன்னியாகுமரியில் வந்து நம்ம வாட்டர் பாட்டில் வாங்க வந்து நான் மறந்துட்டேன். அதனால் இங்கே நாகர்கோயிலில் பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ஹால்ட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து நாகர்கோயில் ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு மக்களே. இங்கே வந்து இது வந்து ராஜராணியோடைய ரேக் ஷேரிங் நினைக்கிறேன். ஆமாங்க, திருவனந்தபுரம் நார்த் டு நிலாம்பூர்னு போட்டிருக்கு. அந்த வண்டி வந்து இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த வண்டி வந்துட்டு ரேக் ஷேரிங் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து திருவனந்தபுரம் நார்த் வந்துட்டு போயிருங்க. நாகர்கோயில் ஜங்ஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வியூ பிடிக்கும்? அப்படியே வந்து ஒரு டீப் கேவுங்க, ஒரு யூட்டர்ன் மாதிரி நம்ம வந்து அப்படியே அடிச்சுட்டு இருப்போம். உங்களுக்கு ஆப்போசிட்டில் லோக்கோ தெரியுங்க. நீங்கள் பின்னாடி கோச்சிங்க அங்கே பாருங்கள், லோக்கோ அங்கே இருக்குது நமக்கு நேர் ஆப்போசிட்டில். அப்படி ஒரு அற்புதமான ஒரு வியூவாக இருக்கும். உங்களுக்கு வந்து நாகர்கோயில் ஜங்ஷன்லேருந்து நீங்கள் கிளம்பி வெளியே வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் ஹால்ட்டு டக்குன்னு நம்ம கிளம்பி வந்து வெளியே வந்தாச்சு. அதே இந்த சைடு போகிற லைன் பார்த்தீங்கன்னா வந்து நாகர்கோயில் டவுன் வழியாக உங்களுக்கு வந்துட்டு கேரளா வந்து ரீச் பண்ணக்கூடிய லைன். நம்ம விவேக் எக்ஸ்பிரஸ்லாம் போனோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு அந்த லைன் நாகர்கோயில் ஜங்ஷன்லேருந்து அப்படியே நேராக வந்து அப்படி போயிருப்போம். இந்த வண்டியில் வந்து நமக்கு வந்து ஸ்லீப்பர் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 385 ரூபாங்க. உங்களுக்கு கன்னியாகுமரியிலேருந்து பாண்டிச்சேரி வரைக்குமே வந்து 385 ரூபா. வந்து எக்ஸ்பிரஸ் கேட்டகரி ட்ரெயின், சூப்பர் ஃபாஸ்ட் கிடையாது. அதனால் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தாங்க இருக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சவுத் சைடு இருந்து ஒரு மத்தியானத்தில் வந்து ஒரு vlog வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க, ஒரு ஜேர்னியை. நான் இது வரைக்கும் இப்படி ஸ்டார்ட் பண்ணது கிடையாது. அதனால் இந்த திருநெல்வேலி கோவில்பட்டி நமக்கு சாத்தூர் சைட்லாம் ஈவினிங் வேலையில் எப்படி இருக்கும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி பார்க்க வந்து ரொம்ப ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மலை மேகங்களும் வந்துட்டு பனியும் வந்து அப்படியே லைட்டாக இருக்கனால இவ்வளோ பக்கத்தில் இருக்க மலை கூட வந்து மிஸ்ட்டு கலந்து ஒரு மாதிரி வந்து மங்களாக தாங்க நமக்கு வந்து வியூ வந்து தெரியுது. ஆரல்வாய் மொழியை ஸ்கிப் பண்ணுற மக்களே, நல்ல ஸ்பீடுங்க. பட் நம்ம வந்து இன்ஜின் கிட்ட இருந்திருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும். நல்லா வந்து ஹார்ன் கொடுத்துட்டே வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. நம்ம பின்னாடி கோச் இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு அதை மட்டும் ஃபீல் பண்ண முடியல. நம்ம வந்து கரெக்டாக ஆன் டைம் 3:07 வள்ளியூர் வந்து அரைவ் ஆகிட்டு இருக்கோங்க. இங்கே வந்து நமக்கு வந்து 1 நிமிஷம் தான் ஹால்ட் இருக்குது. பார்க்கலாம் இங்கே எந்த அளவுக்கு வந்து கூட்டம் இருக்காங்க அப்படின்னு. வள்ளியூரில் கூட்டம்லாம் பெரிய அளவில் இல்லைங்க, ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் காலியாக தான் இருக்குது.
நீங்கள் நினைக்கலாம் இந்த வண்டி ஏன்டா இவ்வளோ ஃப்ரீயாக போகுது கூட்டமே இல்லையேன்ட்டு. அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணும்போது கரெக்டாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. சண்டே வந்து புதுச்சேரியிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து வாரத்தில் ஒரு நாள் ஆப்ரேட் பண்ணக்கூடிய வீக்லி எக்ஸ்பிரஸ். அது இங்கிருந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை ஆப்ரேட் பண்ணுறதுனால வந்து பெரிய அளவில் கூட்டம் வந்து போக மாட்டேங்குதுங்க. அது இங்கிருந்து ஒரு வெள்ளிக்கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ ஆப்ரேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து கூட்டம் வந்து ஏறுவாங்க மக்களே. வண்டி வந்து நியர்பை நாங்குநேரி கிட்ட வந்துட்டு இருக்குங்க. கரெக்டாக வந்து 110 வந்து ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்காங்க. எப்படி வந்து நமக்கு நாகர்கோயிலுக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய கர்வ் வருமோ அதே மாதிரி திருநெல்வேலி ஜங்ஷன் அரைவாரத்துக்கு முன்னாடியும் நீங்கள் நாகர்கோயில் லைன்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல டீப் கர்வுங்க லெஃப்ட் சைடு வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படியே இது ஈவினிங் வேலை சூப்பராக இருக்குது. ஒன்று மிஸ் பண்ணுறேன், சன் செட்டை மிஸ் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு வானம் வந்து கிளியராக இல்லை, ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு மிஸ்ஸாக இருக்கிறதுனால சன் எங்கே இருக்குன்னு கூட நல்லா கண்டுபிடிக்க முடியல. வந்து தாமிரபரணி ஆறை வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணியோடைய கலர் வந்து கொஞ்சம் வந்து மங்கலாக இருக்குதுங்க. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு மழை வந்து நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தண்ணியோடைய கலர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த சைடு ஒரு டீப் கர்வ் எடுத்தோம். இப்போ வந்து தாமிரபரணி ரிவர் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த சைடு அகைன் வந்து ரைட் சைடு ஒரு டீப் கர்வ் செம்மையாக இருக்குங்க பார்க்க. வாவ். நம்ம என்ட்ரு ஆகும்போது ஈரோடு செட்டுடைய வேப் 7ம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஈரோடு செட்டுடைய வேப் 4 ரெண்டுமே வந்து பேக் டு பேக் நின்றுக்கிட்டு இருக்கு. திருநெல்வேலி ஜங்ஷனுக்குலாம் நம்ம வந்து அரைவ் ஆகிட்டு இருக்கோங்க. திருநெல்வேலி ஜங்ஷனுடைய பிளாட்ஃபார்ம் 3ல் வந்து அரைவ் ஆகிட்டு இருக்கோங்க. ஸோ பாருங்கள் அன்ரிசர்வ்டுக்கான கூட்டம் இங்கே நல்லாவே இருக்குது மக்களே கூட்டம். அங்கிருந்து பார்க்கும்போது நிறைய பேர் இருக்க மாதிரி இருந்துச்சு. பக்கத்தில் வந்தால் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ரிசர்வேஷன் கோச்சுக்குமே வந்துட்டு ஓரளவு கூட்டம் வந்து திருநெல்வேலி வந்து போட் பண்ணுறாங்க மக்களே. உங்களுக்கு கன்னியாகுமரி நாகர்கோயிலை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து நல்லாவே கூட்டம் இருக்குது. 15 நிமிஷம் வந்து நம்ம வந்து ஏர்லேயே வந்தாச்சு. ஆக்சுவல் டைம் வந்துட்டு 3:55 வந்து 4 மணிக்கு கிளம்பணும். ஆனால் வண்டி வந்து 3:40 வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க திருநெல்வேலி ஜங்ஷனில் வந்துட்டு ஓரளவு வந்து டீசெண்டான கிரௌட் வந்து போட் பண்ணியிருக்காங்க மக்களே. இதுக்கப்புறம் பார்க்கலாங்க ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து கூட்டம் ஏறுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு மேலே நம்ம போயிட்டு ஒரு டீ இல்லை காஃபி அதாவது ஒன்று வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வருவோம் வாங்க. நல்லா ஒரு 15 நிமிஷம் வந்து ஏர்லியாக வந்ததுனால சூப்பராக வந்து ஒரு காஃபி வாங்கியாச்சு. பாய் பாய். நீங்கள் லஞ்சை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரியில் நீங்கள் போட் பண்ணும்போதே சாப்பிட்டு வரது பெஸ்ட் ஆப்ஷன் மக்களே. அப்படி இல்லை கன்னியாகுமரியில் சாப்பிட மறந்துட்டு அப்படின்னா கேட்ரிங் போட்டுக்கோங்க. கேட்ரிங் வந்து உங்களுக்கு வந்து நாகர்கோயில், திருநெல்வேலி, விருதுநகர், அதுக்கப்புறம் அதை விட்டால் திருச்சி, இந்த 4 ஸ்டேஷனில் தான் வந்துட்டு கேட்ரிங் வந்து அவைலபிளுங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு அடுத்த ஹால்ட் வந்துட்டு வாஞ்சிமணியாச்சு வந்து ஸ்டாப் வந்து கிடையாது மக்களே. நமக்கு வந்து டேரெக்டாக வந்து கோவில்பட்டி தான் அடுத்த ஹால்ட்டுங்க. ஐ திங்க் வந்து வாஞ்சிமணியாச்சு எப்போ போல நல்லா ஸ்பீடாக வந்து ஸ்கிப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயில் வந்து அடிக்கவே இல்லை, அது ஒரு பெரிய பெனிஃபிட்டுங்க. நமக்கு வந்துட்டு நமக்கு வண்டி கன்னியாகுமரியில் ஏறினதுலேருந்து இப்போ வரைக்கும் வானம் வந்து மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. மணியாச்சியை வந்து நல்ல ஒரு ஹை ஸ்பீடில் தான் மக்களே நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மழையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நமக்கு வந்து தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. கிளைமேட் வந்துட்டு வேறு லெவலில் வந்து மாறிட்டு இருக்குங்க. அப்படியே போக போக நல்ல ஸ்பீடு. கம்பார்ட்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஆளே இல்லை அப்படின்னால வந்து நல்லா வந்து இங்கே வந்து கால் நீட்டி உட்காந்தாச்சுங்க. சூப்பராக இருக்குது. வெதர் கண்டிஷனும் நமக்கு ஏற்ற மாதிரி அருமையாக இருக்குது. உங்களுக்கு ட்ரெயின்குள்ளே வந்துட்டு திருநெல்வேலி தாண்டி நம்ம கோவில்பட்டி நோக்கி போயிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து ட்ரெயின்குள்ளே கருப்பட்டி, பனங்கற்கண்டு இந்த மாதிரி வந்து நல்ல நல்ல உணவுப் பொருட்கள் வந்து விற்றுட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ நமக்கு அடுத்து வந்துட்டு நமக்கு வந்து கோயம்புத்தூர் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் கிராசிங் வந்து இப்போ வரப்போகுதுங்க. அப்படியே வந்து ஒரு சூப்பரான கிளைமேட் கண்டிஷனில் கோவில்பட்டியை நெருங்கிட்டு இருக்கோம் மக்களை. இப்போ ஆப்போசிட்டில் வந்துட்டு காட்சிகுடா நாகர்கோவில் வண்டி வந்து வந்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த
இந்த வண்டி இப்போ தாங்க கோவில்பட்டியில் வந்து அரைவ் ஆகி இப்போ தான் வெளியே வந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கு. கோவில்பட்டி அரைவ் ஆகிட்டு இருக்கோங்க. கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அன்ட்ரி சோடுக்குள்ள பெருசாக வந்து கூட்டம் இருக்கிற மாதிரி தெரியல. ரிசர்வேஷனுக்கும் பெருசாக இருக்கிற மாதிரி இல்லைங்க. பிளாட்ஃபார்ம் வந்து கொஞ்சம் எம்டியாக தான் இருக்குது. இந்த வண்டியோடைய ரிட்டர்ன் டேரக்ஷன் டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எவ்ரி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பாண்டிச்சேரியிலேருந்து மதியம் வந்து 1:10 கிளம்பி அடுத்த நாள் திங்கக்கிழமை வந்து விடிய காலம் 3:15 வந்து உங்களுக்கு வந்து கன்னியாகுமரி வந்து ரீச் ஆகுங்க. ஸோ கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கெல்லாம் யாருமே வந்து நம்ம கோச்சில் வந்து யாருமே போட் பண்ணல. அன்ட்ரி சோடுக்கு மட்டும் சும்மா ஒரு 4-5 பேர் வந்து போட் பண்ணிருக்காங்க மக்களே. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 1686 கன்னியாகுமரி பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி இருந்து விருதுநகர் ஜங்ஷன், காரைக்குடி ஜங்ஷன், தஞ்சாவூர், விழுப்புரம் வழியாக பாண்டிச்சேரி வரை செல்லும் அந்த வண்டி நடைமேடை 2 வந்துள்ளது. இப்போதான் திருநெல்வேலியில் வந்து காஃபி குடித்தேன். பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து வித்துட்டு வந்தாங்க. இந்த கிளைமேட்டுக்கு இந்த டீயை பார்த்தோன்னா கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் டெம்ட் ஆயிடுச்சுங்க. அது இஞ்சி டீ வேறையா. ஸோ கண்டிப்பாக நான் வாங்கி குடிக்க தான் போகிறேன்ப்பா. இந்த டீ நல்லா இருக்குதுங்க. நல்லா இஞ்சி ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக தூக்கலாக இருக்குது. அப்படியே இந்த கிளைமேட்டுக்கு அப்படியே குடிக்க சும்மா வெறித்தனமாக இருக்குது. ஆஹா சொர்க்கம். நல்லா சாயங்கால வேலை ட்ரெயின் ஜேர்னி அப்படிங்கிறது எவ்வளோ அழகழகான விஷயங்கள் பார்க்க முடியுது மக்களே. அப்படியே வந்துட்டு நல்ல ஒரு பனி படர்ந்த ஒரு கிளைமேட்டு. மேலே பார்த்தீங்கன்னா பறவைகள் எல்லாம் அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கு. அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க. நியர்பை சாத்தூருங்க. சாத்தூர் கிட்ட வரும்போது இது மாதிரி ஒரு ரிவரை வந்து நம்ம கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைட்டான ஒரு மலை சாரலோடு நம்ம வந்து சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே அரைவ் ஆகிட்டு இருக்கோம் மக்களே. நம்ம வந்து இப்போ விருதுநகர் ஜங்ஷன் வந்து அரைவ் ஆகிட்டு இருக்கோங்க. நம்ம கம்பார்ட்மெண்ட்டில் 2 பேர் இதுக்கு முன்னாடி வந்து இருந்தாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா விருதுநகர் ஜங்ஷன் வந்துட்டு டீபோர்ட் பண்ண போகிறாங்க போல். இங்கே கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்காங்க மக்களே, ஓரளவு தான். ரொம்ப வந்து உங்களுக்கு ஜாம் பேக்டு க்ரௌட்லாம் இல்லை. விருதுநகர் வந்து இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்பியிருக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த வண்டி வந்துட்டு ரூட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே வேறு ரூட்டில் உங்களுக்கு போகுங்க. உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன், உங்களுக்கு வந்து எதுக்கு டைம் வந்து உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு இது நேர் ரூட்டில் போனால் வச்சுக்கோங்களேன், மதுரை, திண்டுக்கல், அதுக்கப்புறம் உடனே திருச்சி வந்துடும். இப்போ நம்ம ரூட் வந்துட்டு நம்ம அருப்புக்கோட்டை ரூட் வழியாக நமக்கு இங்கே டைவர்ட் எடுக்கிறனால அருப்புக்கோட்டை, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டைன்னு ஒரு 5 ஹால்ட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து திருச்சி வந்து வருங்க. பட் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் என்னும் போது இது வந்து இந்த ரூட் வந்து அதிகம். ஆனால் ஸ்டாப்ஸும் அண்ட் தென் வந்து உங்களுக்கு விருதுநகர்லேருந்து அருப்புக்கோட்டை ஸ்பீட் லிமிட்டு எல்லாமே வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து டிலே ஆகிற மாதிரி இருக்கும் இந்த ரூட்டில் போகிறது. இப்போ வந்து நம்ம இந்த சைடு வந்துட்டு ரூட் வந்து டைவர்ஷன் எடுக்கிறனால பார்த்தீங்கன்னா அங்கே திடீர் பார்த்தீங்கன்னா 3வது ஒரு ட்ராக், அந்த ட்ராக் வழியாக தான் இப்போ நம்ம சேஞ்ச் ஆகி நம்ம அருப்புக்கோட்டை லைனில் வந்து ஜாயின் பண்ண போகிறோங்க. அதே விருதுநகர் டு அருப்புக்கோட்டை லைனில் பாருங்கள், ஒரு 70 km/h தாங்க போயிட்டு இருக்காங்க. விருதுநகருக்கு அப்புறம் வரக்கூடிய ஹால்ட்டுங்க. அருப்புக்கோட்டை ரீச் பண்ணியிருக்கோம். அருப்புக்கோட்டையில் கூட்டத்தை பார்த்துக்கோங்க. அன்ரிசர்வ்டுக்கு பின்னாடி வந்து ஓரளவு கூட்டம் வந்து இருக்காங்க மகளே. ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல் எல்லா ஸ்டேஷன்லையும் பார்த்த மாதிரி தாங்க, ஒரு ஆவரேஜான ஒரு கூட்டம் தான். 5:55க்கு வந்து 5:57க்கு எடுக்கணுங்க. கரெக்டாக வந்து நம்ம ஒரு 1 நிமிஷம் பிஃபோரில் வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் 6 மணி கூட ஆகலை. ஆனால் வந்து மேலே பாருங்கள் அப்படியே வந்து ஏதோ 7 மணி மாதிரி இருக்குது. நல்லா இருட்டிருச்சு. எல்லா சின்ன சின்ன ஹால்ட்லேயும் இருக்கிற மாதிரி இந்த சைட் 2nd and 3rd பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அப்படியே ஜாலியாக ஒரு சாயங்கால வேளையில் லைட்டாக வந்து மழை வந்து அப்படியே தூரிக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் வந்து ஒரு 75 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து வந்தாங்க மக்களே. இதுக்கப்புறம் அருப்புக்கோட்டை டு மானாமதுரை ரூட்டுமே 75 கிலோமீட்டர் தானே, இல்லை 110ல் போவாங்கன்னு தெரியல. ஸ்பீட் எவ்வளோ போகிறாங்கன்னு செக் பண்ணி சொல்கிறேன். இப்போ வந்து அருப்புக்கோட்டை தாண்டி வந்து 110ல் போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் பயந்துட்டேன், இதுக்கப்புறம் உருட்டிடுவாங்களோ அப்படின்ட்டு. என்ன காரணம்னு தெரியல. உங்களுக்கு விருதுநகர் டு அருப்புக்கோட்டை ரூட் மட்டும் நான் ரொம்ப நாளாக கவனிச்சிட்டு இருக்கேன். அந்த 75 தாண்ட மாட்டேங்குது. அப்டேட்டும் பண்ண மாதிரி தெரில. ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ரீசன் தெரிஞ்சால் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பரவாயில்ல, கன்சிஸ்டண்ட்டாக போகிறாங்க.
ஓகேங்க, மானாமதுரை ஜங்ஷன் வந்துருச்சு. எவ்வளோ கூட்டம் ஏறுறாங்கன்னு பார்ப்போவாங்க. சுத்தமாக கூட்டம் இல்லைங்க. அன்ரிசர்வ்க்குலாம் ஒருத்தருமே ஏறின மாதிரி தெரியல. ஏதோ 2 பேரை என்னமோ தான் வெயிட் பண்ணியிருக்காங்க. ரிசர்வேஷன் கோச்சுக்கெலாம் யாருமே இல்லை, பிளாங்காக இருக்குது பிளாட்ஃபார்ம். ஆனால் இங்கே வந்து மானாமதுரையில் டீபோர்டிங்லாம் கொஞ்சம் இருக்குங்க. இதோ அங்கே வந்துட்டு பின்னாடி அன்ரிசர்வ்லையும் கொஞ்சம் பேர் டீபோர்ட் பண்ணிருக்காங்க. நம்ம கோச்சிலுமே கொஞ்சம் பேர் 2-3 பேர் இறங்கினாங்க. இங்கே மானாமதுரையில் வந்துட்டு 50 ரூபாய்க்கு வந்துட்டு சப்பாத்தி வந்து வாங்கியிருக்கேங்க. ஒரு செட் சப்பாத்தி 50 ருபீஸ். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் டின்னர் வந்துட்டு காரைக்குடியில் கிடைக்கும். பட் வந்து எனக்கு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சு, அதனால சரி இங்கேயே வாங்கிக்கலாம்னு சொல்லி வாங்கியாச்சுங்க. ஸோ உள்ளே போய் ஏறி வண்டி கிளம்புனதுக்கப்புறம் நம்ம அப்படியே டின்னர் சாப்பிட்லாம். இப்படிக்குன்னு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது. குருமா எப்படின்னு டேஸ்ட் பண்ணுவோமா? குருமா பார்க்க நல்லா இருக்குது, சாப்பிட்டு பார்ப்போம். நல்லாயிருக்கு மக்களே, சீரியஸாக ஒர்த்து. நல்ல ஒரு டின்னர் வந்து சாப்பிட்டு முடிஞ்சாச்சுங்க. இப்போ வந்து மேலக்கொண்ட குளம்ல வந்துட்டு வண்டி வந்து நிற்கிது. இருக்குன்னா ஃபிரோஸ்பூர் ராமேஸ்வரம் வண்டி கிராசிங்காக நம்ம வந்துட்டு லூப் எடுத்து நெட்டி வச்சுருக்காங்க. அந்த வண்டி செம்ம ஸ்பீடாக கிராஸ் ஆகும் மக்களே. மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நல்லா வாங்க பார்க்கலாம். சிவகங்கை வந்தாச்சுங்க. எங்கேயுமே வந்து கூட்டம் வந்து பெருசாக இல்லை. இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா விருதுநகர் பேசஞ்சர் வந்து இங்கே நின்றுட்டு இருக்கு, கிளம்புறதுக்கு ரெடியாக. நம்ம வந்து பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்தோம்னா அந்த வண்டி கண்டிப்பாக சிக்னல் கொடுத்துருவாங்க. நல்லா வந்துட்டு மழை பெஞ்சிருக்கு போல், தரெல்லாம் நல்லா வந்து ஈரமாக இருக்குது. காரைக்குடியில் பாருங்கள் பிளாட்ஃபார்ம் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு. ஒருத்தர் இல்லை மக்களே. இங்கே போர்டிங்க்கு எவ்வளோ எம்டியாக இருக்குது பாருங்கள் பிளாட்ஃபார்ம். இந்த வண்டிக்கு விழுப்புரம் கரக்பூர் எக்ஸ்பிரஸ் கூட வந்து ரேக் ஷேரிங் இருக்கனால பிரைமரி மெயின்டெனன்ஸ் வந்து இந்த வண்டிக்கு வந்து விழுப்புரமில் நடக்குங்க. இதுவே செகண்டரி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் நடக்குங்க. காரைக்குடியில் என்ட்ரன்ஸ் நம்ம பல்லவன் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போதே பார்த்தேன். அப்படியே நல்லா வந்து கிராண்டாக இருக்குது, அந்த கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க முன்னாடி பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஹால்ட் வந்து புதுக்கோட்டைங்க. புதுக்கோட்டைக்கு இன்னும் 36 கிலோமீட்டர் இருக்குது. நீங்கள் வந்து டின்னர்லாம் முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து காரைக்குடிக்குள்ளேயே வந்து டின்னர்லாம் வாங்கி சாப்பிடுங்க மக்கள். ஏன்னா திருச்சி வந்து 10 மணி ஆகும் போகிறதுக்கு. ஸ்லாக் டைம் இருக்குது, 9:45 போயிடுவாங்கன்னு வச்சுக்கிட்டாலுமே ரொம்ப ஓரளவு வந்து டின்னருக்கு வந்து அது லேட் நைட் தான். அதனால் வந்து நீங்கள் வந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு காரைக்குடியோடு நீங்கள் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ஓகேவாக இருக்கும். புதுக்கோட்டை உள்ள வந்து அரைவாயிட்டு இருக்கோங்க. இங்கேயும் மற்ற ஸ்டேஷன் மாதிரி தான், பெரிய அளவில் கூட்டம்லாம் யாருமே இல்லை போட் பண்ணுறதுக்கு. மழை வந்து நல்லா பேஞ்சு ஓஞ்சிருக்குங்க. எப்பா இவ்வளோ நேரம் சரியான மழை. இந்த வண்டி வந்துட்டு என்னைக்கு வந்து இனாகரல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2013 வந்து இந்த வண்டி வந்து இனாகரல் பண்ணியிருக்காங்க மக்களே. உங்களுக்கு வந்து எப்போ வந்து எல்ஹெச்பியாக மாற்றினாங்கன்னா ஒரு 2 மாதம் தாங்க ஆகுது. இப்போ ரீசெண்டாக தான் மாற்றினாங்க. நம்ம கூட ஒரு நாள் போயிட்டு பெரிய பல்ப் பாயிண்ட் அந்த மாதிரி எல்ஹெச்பின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து 2 months கிட்ட தான் ஆகுது. ஸோ புதுக்கோட்டையிலேருந்து நம்ம வந்து இப்போ கிளம்பியாச்சுங்க. ஓரளவு கூட்டம் வந்து இங்கே வந்து டீபோர்ட் பண்ணியிருக்காங்க. போர்டிங்க்கு பெரிய அளவில் இல்லைங்க யாரும். இன்னும் வந்து திருச்சிக்கு வந்து 52 கிலோமீட்டர் இருக்குதுங்க. நமக்கு பல்லவன் கிராசிங் வந்து நமக்கு புதுக்கோட்டைக்கும் திருச்சிக்கு நடுவில் வரக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த வண்டிக்கு நமக்கும் வந்து டிஸ்டன்ஸ் வந்து நடுவில் ஒரு 50-55 கிலோமீட்டர் தான் இருக்குது. மேபி இந்த கீரனூர் அந்த மாதிரி ஸ்டாப்பில் எங்கேயாவது வந்து வரும்னு நினைக்கிறேன். அப்பா கீரனூரில் வந்து நமக்கு கிராசிங்க்கு நிறுத்திருக்காங்க மக்களே. பல்லவன் கிராசிங்கு கிட்டத்தட்ட வந்து நின்று ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட ஆகுது. நம்ம விட்டுருந்தா வந்து குமாரமங்கலமே போயிருக்கலாம். அங்கே போயிட்டு கூட நம்ம கிராசிங் நிறுத்தியிருந்தாங்கன்னா இன்னும் திருச்சி கொஞ்சம் பிஃபோராக போயிருக்கலாம். எனக்கு வந்து திருச்சிக்கு ரொம்ப பிஃபோராக போகக்கூடாது அப்படிங்கிறனால தான் வந்து கீரனூரில் போட்டுருக்காங்க நினைக்கிறேன். பல்லவன் வரப்போகுது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் நமக்கும் அந்த வண்டிக்கும் டிஸ்டன்ஸ். நல்ல வேகத்தில் வந்துட்டு இருக்குங்க பல்லவன்.
மெயின் லைன் வேறு ஆச்சுங்களா, ஸோ வந்து செம ஸ்பீடாக வந்துட்டுருக்கு. வாவ், மழையெல்லாம் பெய்யும் போது இங்கே நிற்கும் போது கொஞ்சம் பார்த்து நில்லுங்க மக்களே, ஏன்னா வந்துட்டு வலிக்கி விடுது. இறங்கும் போதுமே வந்து பார்த்து இறங்குங்கப்பா. இந்த நைட்டு நேரத்தில் இந்த ஆல்கோவை பார்க்குறதுக்கும் அந்த சக்கிங் சவுண்டை கேட்குறதுக்கும் சூப்பராக இருக்குங்க. திருச்சி உள்ளே வந்து அரைவ் ஆகிட்டுருக்கோங்க. அங்கே நிற்கிற அந்த வண்டி வந்துட்டு ராக் ஃபோர்ட் நின்றுக்கிட்டு இருக்குது. சரியான கூட்டாங்க அந்த வண்டியில் அன்ரிசர்வில். அப்பா, இங்கே ஏதோ ஒரு வண்டி வேப்ஸான போட்டு நின்றுருக்கு. ஐசிஎஃப் ரேக்கு என்ன வண்டின்னு தெரியலையே. திருச்சி ஜங்ஷனுடைய பிளாட்ஃபார்ம் 5ல் வந்து அரைவ் ஆகிருக்கோங்க. எங்கேயுமே வந்து பெரிய அளவில் கூட்டம்லாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. நல்லா குழு 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 குழுன்னு காற்று வீசுதுங்க. ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு நம்ம வந்து ஏர்லியாக நம்ம வந்து திருச்சி ஜங்ஷன் வந்து வந்துட்டோங்க. இங்கேயுமே வந்து பெரிய அளவில் வந்து கூட்டம் வந்து இல்லை, ஓரளவு ஆவரேஜாக தாங்க கூட்டம் ஏறினாங்க. அது நம்ம கோச்சிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தாங்க வந்து போட் பண்ணார். மழை வந்து வருது, அங்கே பாதாம் பாலை பார்த்தேன். சரி ஓகே வாங்கி குடிப்போன்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்பா மழை வரக்குள்ள ஓடுவோம். அப்பா மக்களே வெளியே பாருங்களேன், உங்களுக்கு மிஸ்ட்டு வந்து எப்படி வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு அங்கெல்லாம் பார்த்தா தாங்க தெரியுது. தூரத்தில் பார்க்கும்போது அந்த மேலே அந்த ஃபோக்கஸ் லைட்டு கீழே படும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா அடிக்கிற குளிருக்கு அப்பர் பர்த்து தாங்க கரெக்டு. நல்லா வந்து மேலே வந்து செட்டில் ஆயாச்சு. டிடி வந்து இங்கே மாறினாங்க. டிடிகிட்ட கேட்டேன் இந்த மாதிரி வந்து அப்பர் பர்த்து தான் ஃப்ரீயாக இருக்கான்ட்டு. இது ஃபுல்லாகவே ஃப்ரீ தான், எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. யாருமே வந்து போட் பண்ண போகிறதில்ல இதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால் வந்துட்டு நல்லா அப்பர் பர்த்தில் வந்து நீங்கள் வந்து செட்டில் ஆயாச்சுங்க. ஓகே மக்களே, நான் போய் தூங்க போகிறேன். தூங்கிட்டு மார்னிங் எங்கே எந்திக்கணும் அங்கே வந்து நான் கன்டினியூ பண்ணுறேன். மோஸ்ட்லி நான் வந்து விழுப்புரமில் எந்திக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, ஏன்னா ரொம்ப ஏர்லியாக போகிறாங்க, பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் பிஃபோர் டைமுங்க நம்ம வந்து விழுப்புரம் அரைவாயிட்டு இருக்கோம். அப்பா சரியான தூக்கங்க. விழுப்புரத்தில் இறங்கி நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லோக்கோலாம் கப்பல் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க மக்களே. விழுப்புரத்தில் இறங்கின க்ரௌடு எல்லாமே வந்து மொத்தமாக வெளியே போயிட்டாங்க. பிளாட்ஃபார்ம் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது அப்படின்னு. வண்டியில் பெருசாக யாருமே இல்லை அப்படிங்கிறனால வந்து யார் வந்து ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு போனாலும் கோச்சில் யார்ட்டையாவது சொல்லிட்டு தான் போகிறாங்க. இந்த மாதிரி பேக் அங்கே வச்சுருக்கேன் தனியாக இருக்குது பார்த்துக்கோங்க அப்படின்னு. இல்லைனா வந்து உங்களுக்கு எப்படி எங்கேயாவது இங்கெங்க பக்கத்துலலாம் ஆள் இருக்கும். இங்கே பாருங்களேன், ஆளே இல்லை மக்களே, ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து ஒரு எம்டியான ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது ஃபீல். நம்ம ஒரு இடத்துல நம்ம ஏறுறோம் அப்படின்னா நமக்கு அது வந்து நம்ம தூங்கி முடிக்கிறதுக்குள்ளே அது ஏதாவது ஒரு ஊரில் வந்து கூட்டம் வந்து ஃபில் ஆகிருக்கும். பட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஏறினதுலேருந்து நான் இறங்குற வரைக்கும் வந்து இங்கெல்லாம் யாருமே போட் பண்ணாமல் தனியாக 2 கம்பார்ட்மெண்ட் வந்து நம்ம ரிசர்வ் பண்ணி போட் பண்ணுற ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலுங்க. டீ விற்கிறவங்கலாம் அந்தியோதயம் அரைவ் ஆகும்போதே வந்து அந்த சைடு லைனாக வந்து டீ விற்றுட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு தெரியும் போல் இந்த வண்டியில் வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு. நானும் வந்து வண்டி வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், ஒருத்தர் கூட டிவிக்கே வரலங்க. எப்படியோ அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு டீ வாங்கியாச்சுங்க. சூடாக இருக்குது, அதனால் இந்த குளிர் குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. மற்றபடி டேஸ்ட் வைஸ் வந்துட்டு ஓகே தான். விழுப்புரமில் வந்து வண்டி ஒரு அரை மணி நேரம் நின்றுருக்கு மக்களே கப்ளிங்க்கு அப்புறம். அது என்ன ரீசன் நான் சொல்கிறேன். இப்போ தான் வந்து நம்ம வந்து கிளம்பியிருக்கோங்க. இதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து ஒரு 35 கிலோமீட்டர் தாங்க நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு. ஸோ வந்து மேக்ஸிமம் ஒரு ½ ஹவருக்குள்ளே நமக்கு வந்து ரீச் ஆயிடுவாங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் வந்து அரைவ் ஆகிட்டுருக்கு. அதே வந்து இங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட்டு. இந்த டைமில் பாருங்களேன் ஏகப்பட்ட டிமாண்டிங் வண்டி அப்படியே வந்து ஒரே ஸ்டேஷனில் வந்து குவியறதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. விழுப்புரம்லேருந்து நம்ம வெளியே வந்த உடனே ஒரு டீப் கர்வுங்க லெஃப்ட் சைடில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். பாண்டிச்சேரி லைன் வந்து டச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லோக்கோவிலேருந்து எவ்வளோ பவராக வந்து லைட் வெளிச்சம் தெரியுது பாருங்களேன் மக்களே. வாவ் கைஸ், எனக்கு என்னமோ வேப் 4 போட்ட மாதிரி இருக்குதுங்க. வேப் 7க்கு பதிலாக இங்கேருந்து பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. வேப் 7 மாதிரி தெரில. லோக்கோ கப்ளிங் முடிச்சோடனே வந்து வண்டி எடுத்திருப்பாங்க. இந்த S9 கோச் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டு ஏர் வந்து லீக் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ அதை வந்து செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அதை ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து சிக்னல் ப்ரொசீட் கொடுத்து வண்டி வந்து கிளம்பியிருக்குங்க. ஸோ வந்து விழுப்புரம் வந்து நம்ம வந்து கிளம்பி வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம்.
புதுச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே அப்படியே அமைதியாக வந்து அரைவ் ஆகிட்டு இருக்கோங்க. மழை வந்து ஓரளவு நல்லா பெய்யுது. கைஸ் ஃபைனலி நம்மளுடைய கன்னியாகுமரி பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸில் நமது பயணம் இனிதே நிறைவடைஞ்சிருச்சுங்க. கரெக்டாக 4:25க்கு நம்ம வந்து பாண்டிச்சேரி ரீச் பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு வந்து அங்கங்கே இருந்த கூட்டம் எல்லாமே வந்து பாண்டிச்சேரி டிபோட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து மழை வந்து இறங்கணுன்னா நல்ல ஒரு மழை பெய்யுதுங்கனால வந்து இறங்கின கூட்டம்லாம் அப்படியே ஸ்டேஷனுக்குள்ளே வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க மக்களே. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து vlog வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மண்டே அங்கிருந்து ஆப்ரேட் பண்ணுறதுனால நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து கூட்டம் வந்து பெருசாக சுத்தமாக இல்லைங்க. இதே வந்து வேறு ஏதாவது ஒரு நாள் மாற்றி ஆப்ரேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கூட்டம் வர சான்ஸ் இருக்குது. அப்படி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சான்ஸும் கிடையாது. ஏன்னா வந்து இந்த வண்டி வந்து உங்களுக்கு ரேக் ஷேரிங்கில் ஓடுது இல்லைங்களா, விழுப்புரம் கரப்புக்கு கூட. ஸோ வந்து ரேக் ஷேரிங் ஓடுறதுனால உங்களுக்கு வந்துட்டு வேறு வழி இல்லை, உங்களுக்கு மண்டே தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. பட் வந்து ஆல்டர்னேட்டாக வேறு ஏதாவது ஒரு டேல ஆப்ரேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டிக்கான டிமாண்டிங் வந்து அதிகரிக்குங்க.